ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ ஒரு ட்ராவல் விலாக் பற்றினது தான். இப்போ நம்ம இருக்கக்கூடிய பிளேஸ் என்ன அப்படின்னா, கேரளாவில் வாகமன்கிற ஒரு பிளேஸ்க்கு தான் நம்ம போக போகிறோம். ஸோ அதை தான் உங்ககிட்ட நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த வாகமன்கிற பிளேஸ் கேரளாவில் குமுளி பக்கத்தில் இடுக்கி மாவட்டத்தில் இருக்குது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா, இது ஆன் த வே தான் நான் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன். வாகமன் பிளேஸ் உண்மையிலே பட்ஜெட் கம்மியான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தாங்க. உண்மையிலே இடம் அவ்வளோ ரம்மியமாக இருக்குது. பார்க்கவே அந்த கிளைமேட்லாம் அவ்வளோ சில்னஸ்ஸா நம்மளுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம எவ்வளோ ட்ராவல் பண்ணாலும், நம்ம இந்த சம்மர் வெக்கேஷனில் இருக்கிற நம்ம ஏரியாவில் இருக்கிற மாதிரி அங்கே அந்த அளவுக்கு வெயில் இருக்காது. கேரளா ரொம்ப சில்லுன்னு தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா, வாகமன்லேயே ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆனோடனே இந்த பைன் ஃபாரஸ்ட்டை தாங்க பார்க்கலாம். பார்க்க இடம் இதுக்கு டிக்கெட் ஒரு பெர்சனுக்கு ரூ. 10 தாங்க. இப்போ இதே இது நம்ம கேமராவோட வந்திருந்தோம்னா, அந்த இதுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட் 50, 100 அந்த மாதிரி வாங்குவாங்க. ஸோ அந்த இடமே நம்ம ஃபோட்டோ ஷூட்டுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதை முடிச்சுட்டு அடுத்து ஆன் த வேல வந்துட்டுருக்கப்பே இங்கே வாகமன் மெடோஸுங்கிற ஒரு பிளேஸ் இருக்குது. இங்கே ஒரு பர்சனுக்கு ரூ. 20 தாங்க டிக்கெட்டு. உள்ளே நிறைய இந்த குழந்தைங்க போட்டிங் போகிற மாதிரி அந்தது. அப்புறம் ஃபுல்லாக பிளேஸ் எல்லாம் மலை இருக்கிற மாதிரி தாங்க. ரொம்ப பசுமையாக மலைக்குன்றா இருக்கிற மாதிரி அந்த இடத்துல ஃபோட்டோ ஷூட்லாம் ரொம்ப நல்லாவே பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நல்லாவே 1 மணி நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம். சுற்றி எந்த பக்கம் பார்த்தாலும் மலைக்குன்றா தான் இருக்கும். ஸோ நல்லாயிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஜிப்லைன் ஆக்டிவிட்டீஸ் தாங்க இருக்குது. அப்புறம் ஜிப்லைன்லேயே சைக்கிளிங் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ பார்க்கவே நல்லா இருக்குது. அப்புறம் போட்டிங்கும் இருக்குது. இப்போ போட்டிங் போகணும்னா அதில் 2 பேர் போகலாம். அப்புறம் 4 பேர் சேர்ந்து போகிற மாதிரியும் நம்மளுக்கு போட்டிங் இருக்குது. பார்த்தீங்கன்னா இடமும் அவ்வளோ நல்லா இருக்குது. என்ஜாய் பண்ணுறதுக்கு அட்வென்ச்சர் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஜிப்லைன் ஆக்டிவிட்டீஸும் இருக்குது. It gets confusing when you say you love me. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தூரம் அந்த ஜிப்லைன் ஆக்டிவிட்டீஸ் அந்த மெடோஸ்லேருந்து கொஞ்சம் தள்ளி வந்தோம்னா, இங்கே நம்ம அந்த மவுண்டெயினில் மலையில் ஏறி போய் அந்த மிஸ்டெல்லாம் நம்ம கண் முன்னே பார்க்குற மாதிரி நல்லா ஃப்ளோவாக போகிற மாதிரி சூப்பராக இயற்கை உண்மையிலே ஒரு பக்கத்துலேருந்து ரசிக்கிற மாதிரி அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. ஸோ ஃபோட்டோ ஷூட் அங்கெல்லாம் கொஞ்சம் நேரம் பண்ணிவிட்டு, கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு நல்லாவே என்ஜாய் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரத்துக்கிட்ட அந்த இடத்துலயே ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் கிளம்பணும். ஸோ இந்த பிளேஸும் அவ்வளோ அழகாக மிஸ்ட்டை பக்கத்தில் இருந்து பார்க்குற மாதிரி சூப்பராக இருந்துச்சு. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா, அட்வென்ச்சர் பார்க்குங்கிற ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்கிறோம். இதுலேயும் நிறைய நம்ம அட்வென்ச்சர் பண்ணுற மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஸோ இந்த இடமே பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த அட்வென்ச்சர் பார்க்கில் உள்ளேயே நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு தேவையான இதெல்லாம் இருந்துச்சு. இளநீ, அப்புறம் சமோசாலே முட்டை சமோசா, அப்புறம் காஃபி, ஸ்வீட், நம்ம சாக்லேட்ஸ்லாம் நிறையா வாங்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ சாப்பிட்றதுக்கும் அங்கே ஈட்டபிள்ஸ் நிறையாவே இருந்துச்சு. ஸோ நாங்கள் கொஞ்சம் வாட்டர் மெலனும் சிப்ஸ் பாக்கெட்டு மட்டும் வாங்கிக்கிட்டு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மேலே நம்ம ஏறி போய் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நிறைய ஏறி போய் ஃபுல்லாக நம்ம சுற்றி ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. மிஸ்டெல்லாம் பார்த்து நல்லா ஃபோட்டோ ஷூட்டுக்கு இந்த பிளேஸ் நல்லா இருந்துச்சு. அப்புறம் அதை பார்த்து முடிச்சுட்டு இங்கே பக்கத்தில் அட்வென்ச்சர் ஜோனுங்கிற அதே இடத்துல இருக்குது. ஆக்டிவிட்டீஸ் நிறைய இருக்குது. நம்ம உள்ளே என்ட்ரானே குழந்தைங்க பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி பெரியவங்களுக்குமே அந்த அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் நிறைய இருக்குது. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டர் இருக்குது. இங்கே நம்ம டிக்கெட் பே பண்ணிவிட்டு நிறைய ஆர்ச்சரி, அப்புறம் குழந்தைங்க ஜம்ப் பண்ணுற மாதிரி, அப்புறம் கிட்ஸுக்கு பெரியவங்களுக்குன்னு எல்லா பேருக்கும் இருக்கிற மாதிரி ஏற்ற மாதிரி அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் நிறைய இருந்துச்சு. ஸோ கன் ஷூட்டிங்கு, அப்புறம் இந்த கயத்துலேயே பாலம் மாதிரி கட்டியிருந்தாங்க. அதில் நம்ம நடந்து போகிற மாதிரி,
அப்புறம் வந்து ஜீப் வந்து வச்சுருக்குறாங்க. அங்கே அது வந்து என்ன அப்படின்னா அந்த மலையிலே வந்து ஒரு அட்வென்ச்சர் ரைட் பண்ணுற மாதிரி வந்து அந்த ஜீப்பில் வந்து கொஞ்சம் நேரம் வந்து நம்ம வந்து ரவுண்ட்ஸ் போயிட்டு வரலாம். ஸோ அதுவும் நல்ல அட்வென்ச்சராக இருந்துச்சு. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பேராகிளைடிங், பேராஷூட் மாதிரி நம்ம பறந்து போகிறதுக்கு மாதிரி அந்த அட்வென்ச்சர் பார்த்தீங்கன்னா, வீடியோவோட வேணும்னா ரூ. 4500 பே பண்ணுற மாதிரி, வீடியோ இல்லாமல் நம்மளுக்கு வந்து ரூ. 3800 வரைக்கும் அந்த பேராகிளைட் வந்து ரைட் பண்ணலாம். இந்த வாகமன் பிளேஸுங்கிறது எல்லாமே வந்து ரொம்பவே பட்ஜெட் கம்மியான ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக தான் எங்களுக்கு இருந்துச்சு. இங்கே வந்து நாங்கள் ஒன் டே ட்ரிப்பாக தான் போனோம். ஸோ 2 டேஸ் வந்து அங்கே வந்து ரெசார்ட்டில் தங்கி வந்து நம்ம அந்த கிளைமேட்டை வந்து நைட் இருந்தோம்னா சில்னஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணி நம்ம ரசிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.